ஹாய், நான் உங்களோட வெங்கட்ங்க. லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம். ஸோ ட்ரெயினியோட லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் தான் நம்மளுடைய 4th ஒர்க் நம்ம பார்க்க போறோம். இந்த ஒர்க்ல ரெகுலரா பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணீங்க. ஃப்ரீயாங்க. ஓகேவா? நீங்க யாராவது ரெஜிஸ்டர் பண்ணலனா இந்த சைட்டுக்கு போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா லைக் டேட்டா. நம்மளுடைய டேட்டா எல்லாமே சார் நான் ஒரு படம் அப்லோட் பண்றேன் சார் என் மெயில்ல. ஒரு ஒரு டாக்குமெண்ட் என் மெயில்ல அட்டாச் பண்ணி அனுப்புறேன்னா அதுதான் அப்லோட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்லோட் பண்ற அந்த டைம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகேவா? சார் திடீர்னு ஒரு படத்தை அர்ஜென்ட்டா என் ஃப்ரெண்டு கேட்கறான், ஒரு ஃபிலிம் அப்லோட் பண்ணி அனுப்புனா ஸ்பீடு எவ்வளவு இருக்குன்னு கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்குங்க. நெட்வொர்க் இன்ஜினியரா இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்க வச்சுக்கணுங்க. ஓகேவா? அதுதான் அப்லோட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபைலை அப்லோட் பண்றாங்க. இது கிளவுடைய அப்லோடுங்க. நமக்கு அவ்வளவுலாம் தேவையில்ல. ஒரு ஃபைலை இன்டர்நெட்ல அப்லோட் பண்றதுதான் அப்லோட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ ஒரு சர்வர் இருக்குங்க. ஒரு ஜிமெயில் இருக்குன்னு வச்சுங்களேன். ஜிமெயில்ல என் ஃப்ரெண்டு ஒரு படம் அனுப்பிச்சிருக்கான். அதை டவுன்லோட் பண்ணா சர்வர் நமக்கு டவுன்லோட் ஆகுது நம்ம லோக்கல் கம்ப்யூட்டருக்கு. இங்க இருந்து ஒரு படத்தை நான் அப்லோட் பண்ணனா அது அப்லோடுங்க. டவுன்லோட் அப்லோட்னு சொல்லுவாங்க. அந்த டைம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேண்ட்வித் எல்லாம் வாங்குவாங்க. இன்டர்நெட் 30 mbps ஸ்பீட்ல இருக்கு சார் இன்டர்நெட், 100 mbpsல இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அதான் அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதை கால்குலேட் பண்ண அந்த டைமிங்கை பத்தி தான் நம்ம படிக்க போறோங்க. ஓகேவா? எவ்வளவு டைம் எடுக்க போகுது, அந்த டைம் எப்படி கால்குலேட் பண்றது, அதுக்கான ஃபார்முலாவை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம என்ன பார்க்க போறோம்? ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபைல் சைஸ். அப்லோட் டைம் நீங்க கால்குலேட் பண்ணதா இருந்தா ஒரு ஃபைலோட சைஸ் நமக்கு தெரியணும். அப்லோடுக்கான ஸ்பீடு தெரியணும். இது ரெண்டும் தெரிஞ்சுன்னா எவ்வளவு நேரத்தில் அப்லோட் ஆகும்னு தெரிஞ்சிடும். கரெக்டுங்களா? ஓகே. இது ஜெனரலா எப்பயும் இருக்கிறது தாங்க. டெஃபினேஷன் நான் கொடுத்திருக்கேன். This calculator estimates the time needed to upload a file to the destination. ஃபைல் சைஸையும் ஸ்பீடையும் வச்சு எவ்வளவு நேரத்துல அது அப்லோட் ஆகும். ஒரு படம் அப்லோட் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்டு கேட்கறான், டேய் எவ்வளவு நேரம் ஆகும்னா நம்ம டக்குன்னு டைம் சைஸ் ஸ்பீடை வச்சு 5 நிமிஷத்துல ஆகும்டா, 6 நிமிஷம் 30 செகண்ட் ஆகும், அந்த டைம் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஓகேவா? ஒரு இந்த இன்டர்நெட் கம்பெனிலாம் இருக்குங்களா, இப்ப ஜியோவா இருக்கட்டும், வோடோஃபோனா இருக்கட்டும், அவங்க இந்த டைம் இந்த டேட்டாலாம் அவங்க தரணும். சரிங்களா? கஸ்டமர்ஸ் கொடுத்தாதான் அவங்க ஹாப்பியாகி வாங்குவாங்க. சார் ஒரு படத்தை 10 நிமிஷம் நீங்க அப்லோட் பண்ணி அனுப்பலாம் சார் அப்படின்னா, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த டைம் கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ்க்கு தேவை. சரி வாங்க, நம்ம என்னதாங்க கேள்வி கேட்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீட் டு அப்லோட் 100 MB வீடியோ. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேங்க. அதாவது ஒரு 100 MB வீடியோ நாம சர்வர்ல கிளவுட்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போறோம். 100 MB வீடியோவை. ஓகேவா? ஸ்பீடு பாத்தீங்கன்னா 10 mbps ஸ்பீடுங்க. ஓகேவா? ஸோ மில்லியன் பிட்ஸ், சாரி மெகா பிட்ஸ்னு சொல்லுவாங்க, இல்ல மில்லியன் பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிட்ஸ். ஓகேவா? பைட்னா என்ன? 8 பிட் சேர்ந்ததான் ஒரு பைட்டுங்க. ஓகே. மில்லியன் பிட்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் லைக் 10 மெகா பிட்ஸ் பர் செகண்டுங்க, இல்ல மில்லியன் பிட்ஸ் பர் செகண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? 100 MB இருக்கு, 100 மெகா பைட் இருக்கு. பிட்ஸ்ல நீ மாத்தணும் அப்படின்னா இதை 8ஆல மல்டிப்ளை இல்ல டிவைட் பண்ண வேண்டியது இருக்கும். சரியா? ஃபைல் சைஸ் நான் என்ன பண்றேன்னா 100 MB இருக்கு, அது கூட 8 வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது மெகா பைட்டா இருந்தது மெகா பிட்டா மாறிடுச்சுங்க. மெகா பைட்டா இருந்தது பிட்டா மாத்தணும்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மெகா பிட்டா வந்துச்சுங்க. ஸோ 100 மெகா பைட்டு 800 மெகா பிட்டு. அதான் சொல்றேன், ஒரு பைட்னா 8 பிட்டுங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலாங்க. ஸோ சைஸ் எவ்வளவு? ஃபைலோட சைஸ் எவ்வளவுப்பா? 800 மெகா பிட்டு. ஓகேவா? சரி. அடுத்து நம்ம அப்லோட் பண்ற ஸ்பீடு என்னப்பா? 10 மெகா பிட்ஸ் பர் செகண்டுங்க, இல்ல மில்லியன் பிட்ஸ் பர் செகண்ட். பிட்டு. ஸோ இதுவும் பிட்டு இதுவும் பிட்டா நான் மாத்திக்கிட்டேன். இது பைட்டா இருந்து இது பிட்டா இருந்துச்சுன்னா தப்பாயிடும். இதையும் பிட் ஆக்கணும், இதையும் பிட் ஆக்கணும். ஆக்கியாச்சு. ஸோ 800 10ஆல் நம்ம வகுக்கும் போது 80 செகண்ட் வருது. அப்லோட் டைம் எவ்வளவு? 80 செகண்ட். ஏன்னா பிட்ஸ் பர் செகண்டுங்க. இது எல்லாமே செகண்ட்ல கால்குலேட் ஆகும். 800 80 செகண்டுங்க. 80 செகண்ட் என்னங்க? ஒரு நிமிஷம் 20 செகண்டுங்க. ஓகேவா? சோ 100 MB ஒரு நிமிஷம் 20 செகண்ட்ல நம்ம பண்ணிட்டோம். 100 MB எவ்வளவு பண்ணிருக்கோம்? ஒரு நிமிஷம் 20 செகண்டுங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன? சோ நம்ம கம்பெனில பாத்தீங்கன்னா நாம ஃபைல்லாம் அப்லோட் பண்ண போறோம். நம்ம ஃபைல் அப்லோட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் கால்குலேட் பண்ணி எனக்கு நீங்க சொல்லணும். ஓகேவா? நம்மளுடைய ஒர்க் என்ன? சார் 100 MB பண்றதுக்கு ஒரு நிமிஷம் 20 செகண்ட் ஆச்சுங்க. இப்ப என்னுடைய கேள்வி 200 MBங்க. இதே ஸ்பீடு 200 MBனா எவ்வளவு டைம் எடுக்கும்னு நீங்க கால்குலேட் பண்ணி எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? சோ ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்கீங்க. சோ பதில் நீங்க எப்படி போடணும்
ஒன்னுன்னு இருக்குன்னா ஒன்னோ டூவோ ஏதோ ஒன்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் தந்துட்டு மின் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு எவ்வளவு டைம்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு எஸ்இசி இந்த ஃபார்மட்ல தான் நீங்க ஆன்சரை எழுதணும். உங்களோட ஆன்சர் பக்கத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குங்க. அதுல நீங்க எப்படி எழுதணும்னா ஸோ நம்பருங்க என்ன நம்பர் இது கால்குலேட் பண்ணா என்ன நம்பர் வருதோ அது என்ன ஃபார்மட்ல தரணும்னா நம்பருங்க ஸ்பேஸ் எம்ஐஎன் ஸ்பேஸ் என்ன நம்பர் வருதோ செகண்ட்ஸ்ல இருக்கிற நம்பரை போட்டு ஸ்பேஸ் கொடுத்து எஸ்இசி அப்படின்னு தரணுங்க. இந்த ஃபார்மட்ல நீங்க கொடுத்துட்டு அந்த வேலிடேட் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. கரெக்டா இருந்துச்சுன்னா சக்சஸ்ங்க சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் உடைய நிறைய டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா அது டீடைல்ஸ் சொல்லிடுறேங்க. நீங்க இந்த ஆர்டிகளை பத்திலாம் நிறைய படிக்கணும்னா கேபிள்ஸை பத்திலாம் நிறைய ஆர்டிகல் நாங்க எழுதியிருக்கோம். லைவா நம்ம விக்கிடிக்கல எழுதியிருக்கோம். போய் பாருங்க, லேர்ன் பண்ணிக்கங்க. அண்ட் அதுக்கான லிங்க்குமே நான் இங்க கொடுத்துருக்கேங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் கொடுத்து வச்சிருப்பேங்க. ஓகேவா? சரி, ஓகே. இந்த ப்ரோக்ராம் உடைய பெனிஃபிட் என்னன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்க, ஸ்டைஃபன் கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், எல்லா விதத்திலும் பெனிஃபிட்டா இருக்குங்க. தேங்க்யூ.